வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்டார். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பூர்ல அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்புடைய நிகழ்ச்சியில் நான் உரையாற்றினேன். இந்தியா ஒரு தேசமாக எப்படி திகழ்கிறது என்பதை பற்றி அந்த உரை மிக புகழ்பெற்ற ஒரு உரை. பலமுறை பலரால் அது மறுபடியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மிக தீவிரமான ஒரு உரை, அது நவீனமான உரையும் கூட. பல பேருக்கு தெரியாத சில விஷயங்கள் அதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப இமோஷனலாகவும் தீவிரமாக அந்த உரையை ஆற்றேன். அந்த உரையை நான் ஆற்றும் போது அந்த அந்த கூடியிருந்த ஆடியன்ஸ் மேலே அந்த கேமரா அப்படி சென்று வருகிறது. அந்த ஆடியன்ஸ்ல ஒருத்தர் படு சீரியஸா ஒரு சின்ன புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்காரு. என்ன புத்தகம்னு பார்த்தா ஏதோ ஒரு பஜனை புத்தகம் மாதிரி ஏதோ ஒரு புத்தகம், அதை படிச்சுட்டு இருக்காரு அரங்கில் உட்கார்ந்து. அப்போ அவருக்கு படிக்கிறதா முக்கியம்னா அவர் வெளியே போய் ஓரமாக உட்காந்து படிக்கலாமே. அந்த ஹாலுக்கு வெளியே நல்ல திண்ணை இருந்து அங்கே உட்காந்து படிக்கலாம் இல்லையா? ஏன் அங்கே உட்காந்து அதை படிக்கிறாரு? நான் பேசும்போது அதை பார்த்துருந்தா இம்மீடியட்டாக சுட்டி காட்டி வெளியே போய் படிங்கன்னு சொல்லிடுவேன். என்னுடைய அரங்கில் என்ன கவனிக்காத ஒருத்தர் இருக்கும்போது நான் பேசுறதே கிடையாது. எப்பவுமே அப்படித்தான். முன்னாடி ஒரு முறை பாண்டிச்சேரியில் ஒரு மாவட்ட ஆட்சியர் முன்னால் உட்கார்ந்து மனு வாங்க ஆரம்பித்தார். அவர் வெளியே போனாதான் பேசுவேன்னு சொன்னேன். அவர் வெளியே போன அப்புறம் தான் பேசுனேன். எப்பவுமே அப்படித்தான். ஏன்னா அது ஒரு வீண் வேலை. அப்புறம் ஒருத்தருக்கு என்னுடைய பேச்சை கேட்க மனம் இல்லைன்னா அவர் அந்த உட்காரக்கூடாது. ஆனா அந்த ஆசாமியை போட்டு நீ கேட்குறீங்க, ஏப்பா இதுக்குள்ள உட்காந்து ஏன் படிக்கணும், வெளியே போய் உட்காந்து படிக்கலாமே. நான் கோவையில் இதை பார்த்துருக்கேன். கோவையில் பெரிய ஆன்மீக உரைகள்லாம் நிகழும். முன் வரிசையில் உட்காந்து நியூஸ் பேப்பரில் சீரியஸாக படிச்சுட்டு இருக்க ஒரு தாத்தா. எதுக்கு அங்கே உட்காந்துருக்க நீ? அதுல ஒரு அரகன்ஸ் இருக்கு. இன்னொருத்தர் முன்னாடி நியூஸ் பேப்பரை விரிச்சு படிக்கிறதுல ஒரு அரகன்ஸ் இருக்கு. இந்த ஆளு நம்ம கிட்ட ஏதோ சீரியஸா பேசும்போது அவர் முன்னாடி நான் நியூஸ் பேப்பரை விரிச்சு பேசிட்டு படிச்சுட்டு இருந்தா அவன் என்ன நினைப்பான்? ஆனா அவன் ஒரு மேடையில போய் அதை செய்வான். அரங்கு முன்னாடி உட்கார்ந்து அதை பண்ணுவான். தமிழர்களுடைய ஒரு இயல்புகள்ல ஒண்ணு அது. ஆனா அந்த ஆளை கூப்பிட்டு ஏன்பா இதை பண்ற அப்படின்னு கேட்டா, இல்ல நான் அதை பேச்சை கேட்டுக்கிட்டே நியூஸ் பேப்பரை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். வேடிக்கையா இருக்கு இல்லையா? ஆனா இது இன்றைக்கு பல கணிப்பொறி பணியாற்றக்கூடிய பலருக்கு அவங்க நிறுவனத்தில் இதை சொல்றாங்க. மல்டி டாஸ்கிங் அதுக்கு பேர். ஒரே டைம்ல 2 விஷயங்களை பண்ணலாம், ஒரே டைம்ல 3-4 விஷயங்களை கூட பண்ணலாம். உண்மையிலே பல பேர் 3-4 விஷயங்களை பண்றது உண்டு. ஒரே சமயத்துல 3 வெவ்வேறு இணைய உரையாடல்களில் ஈடுபட்டுட்டே வேலை பார்க்குறாங்களா நான் பார்த்துருக்கேன். அப்படி பண்ணலாமா? மல்டி டாஸ்கிங் பண்ணலாமா? மல்டி டாஸ்கிங்னா என்ன? ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, சீரியஸான உண்மையிலேயே மதிப்புள்ள ஒரு செயல்ல மல்டி டாஸ்கிங் என்பது கிடையாது. அது ஒரு ஏமாற்று வேலை மட்டும்தான். ஆனா நாம செய்யக்கூடிய நிறைய வேலைகள் வெறும் மொனோட்டனஸான திருப்பி செய்யக்கூடிய அர்த்தமற்ற வேலைகள் தான். முருங்கைக்காய் கட் பண்றதுக்கு டிவி பார்த்துட்டே கட் பண்றது மல்டி டாஸ்கிங் கிடையாது. முருங்கைக்காயை கட் பண்றதுக்கு ஒன்றும் அறிவுத்திறன் தேவை கிடையாது, கவனமும் தேவை கிடையாது, கைப்பழக்காத பண்ணலாம். பழைய காலத்தில் கேரளாவில் பீடி சுத்தும் வேலை இருக்கு. அது கை போன போக்கில் சுத்த வேண்டியதுதான், பேசிக்கிட்டே சுத்த வேண்டியதுதான். கையில் எவ்வளோ பீடி சுத்தப்படுதுன்னு கைக்கு கூட தெரியாது, அது மாட்டுக்கு நடக்கும். அவங்களுக்கு பொழுது போகாது, ஏன்னா மனம் அதில் இல்லை. ஆகவே அவங்க மனம் அலைஞ்சு திரியும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, ரேடியோ வைப்பாங்க. ரேடியோ கேட்டுகிட்டே பீடி சுத்துவோம். பாட்டு கேட்டுட்டு ரிப்பேர் வேலைகளை பண்ணக்கூடியவங்க உண்டு. ஆனா எதையோ ஒன்று கூர்ந்து கவனிச்சு செய்யணும்னா அந்த மல்டி டாஸ்கிங் முடியாது, அது சாத்தியமே கிடையாது. அப்படி ஒருத்தர் பண்றாருன்னா அவர் 2யுமே சொதப்புறாரு அப்படின்னு அர்த்தம். அவருக்கு உள்ள பிரச்சனை என்பது பல செயல்களை செய்யும் ஆற்றல் அல்ல, ஒரு செயலையும் ஈடுபட்டு செய்ய முடியாத மனச்சிக்கல் தான். என்கிட்ட சொல்லுவாங்க, சார் கிரிக்கெட் ஓட விட்டுட்டு நான் உங்க நாவலை படிப்பேன், டிவியில பாட்டு ஓடிட்டு இருக்கேன் சார் நான் படிப்பேன்.
சரி, படிச்சதுக்கு அவர்கிட்ட பேசுறது தெரியும், அவருக்கு ஒண்ணுமே ஞாபகம், அங்கங்க ஞாபகம் இருக்கும். அவராவது அந்த ஒழுங்கா டிவியாவது பார்த்துருக்கலாமே, இதுக்கு எதுக்கு நேரத்தை வீரடிக்கிறீங்க என்று கேட்பேன். மல்டி டாஸ்கிங் என்பது மூளைக்கான ஒரு ஃபேக்கல்டி கிடையாது. மனித மூளை மல்டி டாஸ்கிங் பண்ணாது. ஐன்ஸ்டீன் பண்ணலீங்க, அப்புறம் நீங்க பண்ணுவீங்கன்னா நீங்க ஒரு படி மேலான ஒரு மேதையா ஞானியா இருக்கலாம். உங்க மூளையை உடனடியாக அமெரிக்காவுக்கு அனுப்பி ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. மனித மூளையால ஒரு விஷயத்த பண்ண முடியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இச்சிங் வருது இல்லை, சொரியுது இல்லையா? அப்ப நீங்க ஏன் சொரியுறீங்க? சொரிஞ்சா இச்சிங் அல்லது அந்த அந்த திணவு போகுமா? போகாது. ஒரு தோல்ல ஒரு அரிப்பு வந்தா நீங்க சொரியும் போது, சொரியும் செயலை மூளை செய்யும் போது அரிப்பு உணரக்கூடிய ஃபேக்கல்டியை ஸ்டாப் பண்ணிடும். புரியுதா? சொரிகிறோம் என்ற உணர்வை மூளை அடையும் போது அரிக்குதுங்கிற உணர்வை இழந்துடும். அதனால தான் சொரியும் போது உங்களுக்கு இதமா இருக்கு. அவ்வளவுதான் சொரிகிறது. மூளைக்கு ரெண்டுல ஒண்ணுதான் பண்ண முடியும். அரிப்பை உணர முடியும், அல்லது சொரிய முடியும். சொரிய நிறுத்தணும், மறுபடியும் அரிக்கும். எல்லா உயிரினத்துக்கும் அப்படித்தான். அப்ப ஏன் சொரியுறீங்க அப்படின்னா, சில சமயம் அதில் ஏதாவது பூச்சி கீச்சி இருந்தால் அதை தட்டி விடுறதுக்காக அந்த ஃபேக்கல்ட்டியை நமக்கு இயற்கை கொடுத்துருக்கு. மூளை ஒன்றை தான் செய்யும். ஆகவே மல்டி டாஸ்கிங் என்ற பெயரில் உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஒரே சமயத்தில் 2 விஷயங்களை பண்ண முடியாது. அப்படி பண்ணா அதுல ஒரு பொருள், ஒரு செயல உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கடனிடவே அதை செய்ய வேண்டியிருக்கு. சில விஷயங்கள் இருக்கு. உங்க மேனேஜர் கலகலான்னு பேசிட்டு இருக்கிறாரு, நீங்க அதை ஆன் பண்ணி விட்டுட்டு உங்க சவுண்டை மப் பண்ணிட்டு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறது மல்டி டாஸ்க் இல்லை. அந்த ஒரு சவுண்டை ஓட விட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்ப கூட இந்த வேலையை ஒழுங்கா செய்ய முடியாது. அப்ப மல்டி டாஸ்கிங் என்பது ஒரு பொய், அப்படி ஒண்ணு கிடையாது. ஏன்னா மூளை ஒரு விஷயத்தை தான் தன்னுடைய எல்லா ஃபேக்கல்ட்டியும் பயன்படுத்தி பண்ண. அதாவது மூளையில பல திறன்கள் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதற்குரிய தனித்திறன் முன்னால வந்து நிற்கும். பிற திறன்கள் எல்லாம் அந்த முன்னால வந்து தெரிவிக்கக்கூடிய திறனுக்கு உதவி செய்யும். ஆகவே மூளையை கூர்திட்டி செய்ய வேண்டிய வேலைகளை செய்யக்கூடிய எவருமே மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது. அப்ப மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்களுடைய பிரச்சனை என்ன? என்னன்னா, சிலருக்கு ஒரு விஷயத்தை கூர்ந்து செய்ய முடியாது. அந்த அந்த ஒரு மனக்கோளாறு இன்றைக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்னைக்கு ரொம்ப அளவுக்கு அது வந்துருச்சு. நிறைய பேரால ஒரு செயலை ஈடுபட்டு செய்ய முடியாது. ஏன்னா எல்கேஜி லெவல்லையே கையில செல்போனை கொடுத்து பழகிடுறாங்க. செல்போன் இப்படி அந்த பரபரப்பு உருவாக்கிட்டே இருக்கு. செல்போன் கவனத்தை அப்படி ஒரு ஃபுட்பாலை தட்டி கொண்டு போறவங்க கவனம் போயிட்டே இருக்கு, நிக்கிறதே இல்லை. ஒரு செல்போன் பார்க்கக்கூடிய குழந்தையோட மேஜர் பிரச்சனையே அது கவனிச்சதையும் பண்ண முடியாது. அப்படியே அது வளர்ந்துருது. புத்தகம் படிச்சுக்கிட்டே வேற ஏதாவது பண்ணும், கவனமா எதையும் பண்ணாமலேயே அப்படியே வந்து வேலைக்கு வந்துடுவாங்க. அந்த கவனக்குவிப்பின்மையை தான் இவங்க மல்டி டாஸ்கிங் தவறாக நினைச்சிருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்துல கவனம் குவியாத போது கவனம் இன்னொன்றுக்கு போகுது, அப்புறம் அதுல திருப்பி இதுக்கு வருது, அப்புறம் அதுக்கு போகுது, அதுல திருப்பி இதுக்கு வருது. எதையுமே முழுமைப்படுத்தல, எதையுமே பாதி பாதி விட்டு 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 எப்படியே சொதப்பி பிடிக்கிறாங்க. நிறைய அலுவலக வேலைகளை இந்த இப்படியே செஞ்சு முடிச்சிடலாம். அதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் அரசு வேலையில் இருக்கும்போது என்னுடைய பக்கத்து கேபின்ல ஒருத்தர் வந்து ஒரு நாள் முழுக்க செய்யக்கூடிய வேலையை நான் 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு பெரும்பாலும் சும்மா இல்லாமல். ஏன்னா நான் செய்யும்போது முழு வெறியோட செஞ்சு முடிச்சிருக்கேன், முழு கவனத்தோட செய்வேன். என் வாழ்நாள் முழுக்க நான் கொண்டிருக்கும் ஒரு பயிற்சி, ஒரு உறுதி என்பது ஒரு விஷயத்தை முழு வீச்சுடன் தான் செய்ய வேண்டும் என் ஒழிய, அப்படித்தான் செய்வேன் ஒழிய ஒரு போது அரை கவனத்தில் செய்ய மாட்டேன். என்னுடைய கவனம் கொஞ்சம் குறைந்து அந்த செயலை நிப்பாட்டிட்டு கவனம் வரும்போது செய்வேன்னு நினைப்பேன். இவ்வளவு பக்கங்கள் எழுதியிருக்கிறேன். ஆனா எழுத்தையே வாழ்க்கையை கொண்டவன் அல்ல, அவ்வளவு பயணங்கள் பண்ணியிருக்கிறேன். வெற்றிகரமான ஒரு தொழில இருக்கேன், திரைப்படத்துறையில இருக்கேன். உலகம் முழுக்க நண்பர்கள்ட்ட உரையாடிட்டு இருக்கேன். கடிதங்கள் ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு இருக்கேன். இவ்வளவுக்கு அப்பால் குடும்பத்துல ஒரு நல்ல கணவனாகவும் நல்ல தந்தையாகவும் மக்கள்கிட்ட நல்ல உறவோட தான் இருக்கேன். இவ்வளவு பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் உண்மையில மல்டி டாஸ்கிங். இதுதான் மல்டி டாஸ்க். இது ஏன் பண்றேன்னா, செய்யும் போது ஒரு செயலை முழு கவனத்தோடு செய்வதனால தான். நீங்க மல்டி டாஸ்க் என்ற பேர்ல உங்களுக்கு டிவியோட தான் படிக்க முடியும், நடுநடுவில் டிவியும் பார்த்துருப்பீங்கன்னா உங்களால படிக்க முடியல என்றுதான் அர்த்தம். உங்களால் டிவியை ஒழுங்கா பார்க்க முடியலன்னு அர்த்தம். ஒரே வேலை, ஒரு
வேலையில முழு கவனத்தை செலுத்த முடியாத போதுதான் உங்களுக்கு இன்னொன்று தேவைப்படுது. இதுல இருந்து வெளியே போறதுக்கு இன்னொன்று தேவைப்படுது. இந்த கடையில் உங்களை உட்கார முடியும், பக்கத்துல கிளை இருக்கணும். இதுல இருந்து அங்க ஜம்ப் பண்ணி அதுல நீங்க திரும்பி ஜம்ப் பண்ணுவீங்க. நீ பாருங்க, இந்த செயல நீங்க முழு ஈடுபாட்டோட இல்லை, அதுதான் அதுக்கு போறீங்க. இதை எப்படி முழு ஈடுபாட்டோட செய்து முடிப்பதுன்னு பாருங்க. ஒரு விஷயத்தை முழு கவனத்தோட எப்படி செய்யணுங்கிறத யோசித்து பாருங்க. அப்போ ரியல் மல்டி டாஸ்கில் வரேன். இப்போ நான் ரியல் மல்டி டாஸ்க் வரேன். ஒரு நாள்ல ஒரு கட்டுரை, ஒரு சிறுகதை எழுதுவேன், ஒரு திரைக்கதை ஆலோசனை பண்ணுவேன், ஒரு நண்பர்கிட்ட விவாதிப்பேன், இன்னொரு நண்பருடைய தனிப்பட்ட சிக்கலுக்கு ஆலோசனைகள் வழங்குவேன். இவ்வளவு ஒரு நாள்ல பண்றேன். ஒரு நாள்ல நான் இரவு தூங்கும் போது என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5-10 ஏரியாக்குள்ள போயிட்டு வந்திருக்கேன். அது மல்டி டாஸ்க். அது ஏன் பண்றேன்? ஒரு முறை ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் இதெல்லாம் உங்களால் பண்ண முடியுது? ஒரு திரைக்கதை எழுதுறதுக்கு 6 மாசம் 7 மாசம் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு 2 வாரத்தில் எழுதுறீங்க, நாவல் எழுதுறீங்க, அவ்வளோ பெரிய தலைக்காணி எல்லாம் எழுதுறீங்க, எப்படி? அப்போ நான் கேட்டேன், இப்போ நீங்க என்கிட்ட கடந்த 2 மணி நேரமாக திரைப்படம் பற்றி பேசிட்டு இருக்கீங்க. இந்த 2 மணி நேரத்தில் நான் ஃபோன் எடுத்து பேசினேன்னா? இல்லை சார். அதுதான். அப்போ உங்களுக்கு 2 மணி நேரத்தை நான் கொடுத்தேன்னா முதல்ல செல்போனை அனைத்து அந்த பக்கம் போடுவேன், அதை அட்டென்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கான நேரத்தில் முழுசா உங்களுக்கு கூட தான் இருப்பேன். நீங்க சொல்றதை மட்டும் தான் கவனிப்பேன். இந்த வேலையை தான் முழுசா பண்ணுவேன். இதை அடுத்த 1 நிமிஷம் அப்படின்னு ஃபோனை பேசுறது, மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் ஃபோனை பேசுறது நான் செய்ய மாட்டேன். என்கிட்ட ஒரு இளம் இயக்குனர் கதை சொல்லுவாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பரிந்துரை செய்ய முடியுமான்னு கேட்டார். நான் அதில் பணியாற்ற முடியுமான்னு கேட்டேன். கதையை சொல்ல ஆரம்பித்தேன். அந்த கதை சொல்றதுக்குள்ள அவருக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாமே அற்பமான ஃபோன், அது எனக்கு தெரியுது. 1 நிமிஷம் இப்போ கூப்பிட்றேன் அப்படிங்கிறாரு. மறுபடியும் அதாவது சார் அவன் போய் மறுபடியும் ஃபோன், 1 நிமிஷம் இப்போ அப்படி பேச முடிச்சுட்டே இருக்கும்போது கதை தான் வந்திருக்கும். நான் சொன்ன ஒரே 1 நிமிஷம் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க சார். உங்களோட என்னால் வேலை பார்க்க முடியாது சார். அப்படி முடியாதுங்க, என் இயல்பு வேற. ஒரு கதையை 40 நிமிஷம் சொல்றதுக்குள்ள 15 கால் அட்டென்ட் பண்றவனால எந்த காலத்திலையும் ஒரு நல்ல படம் எடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஏதாவது நீங்க பண்ணுவீங்க, எனக்கு தெரியும், உங்களுக்கு தொடர்பு இருந்தால் ஏதாவது பண்ணுவீங்க. ஆனா அதோட என்னால இயல்பு இணைய முடியாது. போயிட்டு வாங்க அப்படின்னு ஹர்ட் ஆயிட்டாரு, போயிட்டாரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் திரைக்கதையோட அலைந்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா அவர் கவனமே குவியலை. மல்டி டாஸ்க் என்பது ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு முழுசாக சுவிட்ச் ஓவர் ஆகிறது. ஒரு கட்டுரை எழுதி முடித்தோடனே ஒரு சிங்கிள் டீ போட்டு குடிச்சு உடனடியாக கட்டுரை அப்படியே விட்டுட்டு கதைக்குள்ள நுழைய முடியுமா? நீங்க மல்டி டாஸ்க் பண்றீங்க. ஒரு கதை எழுதி முடித்த உடனே 1/2 hourல அதை அப்படியே விட்டுட்டு ஒரு திரைக்கதைக்குள்ள நுழைய முடியுமா? நீங்க மல்டி டாஸ்க் பண்றீங்க. அவ்வளோத்தையும் அப்பாலத்துக்கு வச்சுட்டு உங்க குழந்தைகிட்ட 1 மணி நேரம் விளையாட முடியுமா? நீங்க மல்டி டாஸ்க் பண்றீங்க. அதுதான் ரியல் மல்டி டாஸ்க். செய்வதில் முழுதாக ஈடுபடுவதுதான் பல்வேறு செயல்களை செய்வதற்கான அடிப்படையை ஒழிய ஒரே சமயத்தில் பல விஷயங்களை பண்ண முடியாது. அப்படி நான் பண்றேன் அப்படின்னு என்கிட்ட பல பேர் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி நான் கேட்க மாட்டேன், சில சமயங்களில் சிரிச்சுட்டு கேட்டிருப்பேன், அப்படி செஞ்சு என்னத்தை சாதிச்சீங்க? ஏன்னா சாதனையாளர்கள் நான் நினைக்கக்கூடிய ஒரு 200-300 பேரை எனக்கு தெரியும். அவங்க யாரும் அப்படி இல்லை. மணிரத்னம் அப்படி இல்லை, கமல் அப்படி இல்லை. அவ்வளவு சினிமாவும் தொழிலும் சேர்ந்து பண்ண முடியும். ஏகே பெருமாள் அப்படி இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க அதுல தான் முழுசா செஞ்சுட்டு இருக்காங்க. நானிலாளன் அப்படி இல்லை. அவர் புனைகதை எழுதும் புனைகதையாளராக மட்டும்தான் இருக்கிறார். அவர் சாதனைகள் அல்லாத ஆட்கள், சாமானியர்கள் நாங்க மல்டி டாஸ்கிங் பண்றேன்னா எல்லா நேரத்தையும் வீணடிச்சுட்டு உட்காந்துருக்கோம்னா இந்த மூளை வெவ்வேறு விதமா செயல்படும் போது மல்டி டாஸ்க் என்ற பேர்ல அதை நீங்க பிரிக்கும் போது என்ன நடக்கும்? அதுதான் நான் திருப்பி சொல்ல விரும்புறேன். ஒரு முக்கியமான கோணம் அது ஆய்வாளர் எழுதியிருக்க. அதாவது மூளைய நீங்க ஒரு 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 உருகக்கூடிய உலோகம் மாதிரின்னு வச்சுங்க. ஒரு உருக்கக்கூடிய உலோகம் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அந்த உலோகத்தை அப்படி திருப்பி ஒரு சாவியை மாற்றி இந்த கதவை திறந்துருக்கு.
அப்புறம் அந்த உலோகத்தை அப்படியே வளைச்சு ஒரு ஒரு வேற ஒரு பொருளா மாற்றி ஒரு கத்தியை மாற்றி ஒரு கிளையை வெட்டுறீங்க. இப்படி ஒரே உலோகத்தை விதவிதமாக பயன்படுத்திட்டு போறீங்களா? அதுதான் மூளை. மூளைக்கு ஸ்டாட்டிக்கான ஒரு கேரக்டர் கிடையாது. மூளை ஒர்க் பண்ணக்கூடிய விதம் பல்வேறு விதமா இருக்கு. அது ஒரு கதை படிக்கும்போது கற்பனை ஃபேக்கல்ட்டிக்குள்ள போகுது, ஒரு கட்டுரை படிக்கும்போது தர்க்க ஃபேக்கல்ட்டிக்கு போகுது, ஒரு கைவினை செயலை செய்யும்போது கைத்திறனை ஒட்டி தன்னை மாத்திக்குது. நினைவு மட்டுமே எடுத்துக்கிட்டே வந்து சில விஷயங்களை பண்ணுது. சில விஷயங்களை ஒண்ணுக்கு ஒண்ணு இணைக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பண்ணுது. அது ஒரு செயலை மூளை செய்யுது எப்பவுமே ஒரே மாதிரி இல்லை. ஒரு செயலையே வேற வேற கோணங்கள் அது செய்யுது. அப்போ நீங்க ஒரு செயலுக்காக உங்க மூளையை கூட்டிட்டு போது அந்த மூளையை ஒரு சாவியா நீங்க மாத்துறீங்க. அப்போ பாதி சாவியாகவும் பாதி கத்தியாக மாத்தினே அந்த கதை திறக்க. இந்த செயலுக்காக உங்க மூளை இந்த செயல்பாட்டு வடிவை எடுக்குது, இந்த கோணத்தை எடுக்குது, இந்த வகையான ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்குது. மூளைக்கு சில பகுதிகள் ஆக்டிவேட் ஆகுது, மூளைக்குள்ள சில பகுதிகள் வந்து கூடுதலாக பணியாற்றுது. அப்பதான் அந்த விஷயத்தை பண்ண முடியும். ஒரு உட்கார்ந்து ஒரு கதை எழுதும் போது கற்பனை சார்ந்த எல்லா பகுதிகளும் அலைவாகுது. கூடவே வந்து டிவி ஓடிட்டு இருந்தீங்கன்னா தர்க்கம் சார்ந்த ஒரு பகுதி ஓட ஆரம்பிக்குது, நினைவுகள் சார்ந்த ஒரு பகுதி ஓட ஆரம்பிக்குது. அது இது சிங்காக இந்த செயல் உட்படாது, அந்த கவனம் இருக்காது. அதாவது உங்க மூளை என்பது தன்னை உருமாற்றி கொண்டுதான் ஒரு செயலை செய்ய முடியும். ஒரு செயலுக்காக மூளை உருமாறுவதற்கான பொழுதையும் அதற்கான கவனத்தை நீங்க தான் அளிக்கணும். என்னுடைய மூளையை நான் இந்த செயலுக்காக பயிற்றுவிக்கணும். யோசித்து பாருங்க, நீங்க செயல் செய்யும் போது பாருங்க, எனக்கு தெரியும். ஒரு கதை எழுதுறத வச்சு சொல்றேன், இல்ல கட்டுரை எழுதுறத வச்சு சொல்றேன். ஒரு கதையை நீங்க எழுதினீங்கன்னா முதல் 1-2 பக்கங்களுக்கு பிறகு அந்த கதை சூடு பிடிக்குதுன்னு சொல்றீங்களா, தீவிரமடையுது. அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், அது பாட்டுக்கு இழுத்துட்டு போகும். முதல் 2 பாரால் அந்த கதை ஏன் வந்து அப்படி வரமாட்டேங்குது? நிறைய தருணங்கள்ல 3-4 பேரை எழுதி எழுதி கிழிச்சு போட்டு அழிச்சு டிலீட் பண்ணி டக்குன்னு அதை பிக்கப் ஆகுது. ஒரு கட்டுரை எழுதும்போது அப்படிதான் பல்வேறு சென்டென்ஸ் எழுதி பார்க்குறீங்க, சில நேரம் வராது, அப்படியே விட்டுருவீங்க. ஆனா ஏதோ இடத்துல அது பிக்கப் ஆயிடுது. சரி வேண்டாம், ஒரு சாதாரண ரிப்பேர் மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க, ஏதோ செஞ்சு பார்க்குறீங்க, செட் ஆகவே மாட்டேங்குது. பார்த்தீங்களா, ஸ்லிப் அது அவர்ல இரிட்டேட் ஆகிட்டே இருக்கு. டக்குனு ஆடிங்க டக்குன்னு உள்ள போயிட்டு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன நடக்குது? ஏன்னா முதல்ல உங்க மூளை இந்த செயலுக்காக தன்னை அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. அது அப்படி கொஞ்சம் நேரம் எடுக்காது, சூடாகி அது வந்து ஒரு மாதிரி உருகி அந்த வேலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம். அந்த கதைக்குள்ள மூளை சென்றாது. கதைக்கு ஒரு மூளை அமைப்பு வேணும் இல்லையா, அந்த மூளை அமைப்பை மூளை அடைவதற்கான நேரம் தான் அந்த 1-2 பக்கங்கள். மூளை அந்த வடிவை எடுத்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் வேலை இல்லை, மூளை அதை செஞ்சு முடிச்சுட்டு ஒன்று முடிஞ்சிடும். அது கட்டுரையானாலும் சரி, கதையானாலும் சரி, பைக் ரிப்பேர் ஆனாலும் சரி. இப்படி மூளை ஒரு செயலுக்கான வடிவை, செயலுக்கான மோடை தான் எடுக்கிறதுக்கான நேரம் கொடுக்கப்பட வேண்டும். நிறைய தருணங்கள்ல ஒவ்வொரு ஆளுக்காலும் மாறுபடும், ஆனா ஒரு கணிசமான நேரம் அதுக்கு தேவைப்படுது. எனக்கெல்லாம் வந்து ஒரு சிறுகதை எழுதணும்னா அந்த ஃபர்ஸ்ட் லைனை நிறைய திருப்பி அடிச்சுட்டே இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அது பிக்கப். நாவல்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா வெறுமே ஒரு ஏரியாவை வந்து விஷுவலாக டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது செயற்கையாக தான் இருக்கு, அப்படியே பண்ணி ஒரு இடத்துல பிக்கப் ஆகிடுறது. பிக்கப் ஆன அப்புறம் அது சரண் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிக்கப் ஆகாத இடம் இருக்க ரன்வே அதை எடுத்து வெட்டி தூர போட்டுருவேன். இப்படி ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறவங்களுக்கு, ஒரு படம் வரைகிறவங்களுக்கு, ஒவ்வொருத்தருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 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 அந்த அந்த வேவ்லென்த் செட் ஆகக்கூடிய ஒரு பீரியட் இருக்கு. அதாவது மூளை அந்த வடிவை அடையுது. யோசிச்சு பாருங்க, நீங்க மல்டிடாஸ்க் பண்ண அந்த வடிவை மூளை அடைய முடியுமா? மல்டிடாஸ்க் பண்ண மூளை எந்த வடிவை எடுக்கும்? எப்படி வந்து அந்த விஷயத்தை மூளையால பண்ண முடியும்? அப்ப என்ன, மூளை அந்த வடிவை எடுக்கிறது. மூளைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அதுல அந்த வேலையை செய்யுது. ஸ்பெஷலா எதுவும் மூளை மாறலாம்.
ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்கும்போது என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ அந்த அன்றாட சாதாரண மனநிலையில் அது புத்தகத்தையும் படிக்குது, கிரிக்கெட்டையும் பார்க்குது. புத்தகம் படிக்கக்கூடிய ஒருவர் புத்தகத்தை படிக்க உங்களுக்கு தெரியுமே. ஒரு நாவல் எடுத்து படிங்க. எவ்வளவு பக்கங்கள் கழிஞ்சு நீ நாவலுக்கு உள்ளே போறீங்க. முதல்ல படிக்கும்போது வெறும் லாங்குவேஜாக இருக்கு இல்லையா, திருப்பி திருப்பி படிக்கிறீங்க, செட் ஆக மாட்டேங்குது. சில சமயம் அப்படியே வச்சிருக்கீங்க. இப்போ ஏதோ இடத்துல நாவல் டேக் ஆஃப் ஆகிடுது. டேக் ஆஃப் உங்கள் மூளை அதுக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் 1000 பக்கம் படிக்கிறதுலாம் சர்வசாதாரணமான விஷயம். முதல் 50 பக்கம் படிக்கிறது தான் கஷ்டம் நாவலில். அதுக்கப்புறம் நாவலை நான் படிக்காமல் நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே மூளை செட் ஆகிடும். அந்த மூளை செட்டே ஆக விடாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்க். ஏன்னா இந்த மூளை நாவல் படிக்கிறதுக்கான மூளை. அந்த மூளையை கூடவே சைக்கிள் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா செட் ஆகாது. ஆகவே தான் மல்டி டாஸ்கிங் ஒன்று இருக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, செயலுக்கேற்ப மூளையை பழக்கும் வித்தையை கற்றுக்கொள்ளும். சிலருக்கு அந்த செயலையே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு சூடு பிடிச்சு, சில ஆட்களுக்கு அந்த டஃபஸ்ட் போர்ஷன் முதல்ல கை வச்சுதான் ஸ்டார்ட் ஆகும். சிலருக்கு வேறொரு செயலை செஞ்சு அது வழியா இதுக்குள்ள வருவாங்க. ஒரு கடிதத்தை எழுதி முடிச்சுட்டா ஒரு கதை எழுதினாலும் எழுத முடிச்சு சொல்லக்கூடிய எழுத்தாளர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது ஒண்ணு. உங்களுக்கு எது எவ்வளவு வேகம் மூளை ஒரு செயலுக்கு செட் ஆகும்னு கண்டுபிடிக்கும். மூளை ஒரு செயலுக்காக தன்னை தனியாக உருவாக்கி கொள்வதற்கு எவ்வளவு நேரமாகும், குறுகலான டைம் என்ன, கம்மியான நேரத்தில் அப்படி ஆகும், அது உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கும். இப்போ எனக்கு ஒரு வரியை திரும்பி திரும்பி சொல்றது. சிலருக்கு வேறொரு கதையில் உள்ள ஒரு பேராகிராஃப் காப்பி பண்ணா தனக்கு கதை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயகாந்தன் வேறொரு கதையை படிச்சு அப்புறம் அதை மறந்துட்டு தான் கதை எழுத முடியும் அப்படிங்கிற. இப்படி ஏதோ ஒரு வழி இருக்கும். முன்னால எழுதின சாப்டருடைய கடைசி பகுதியை ப்ரூஃப் ரீடிங் பண்ண அடுத்த நாவலுடைய அடுத்த சாப்டர் எழுத முடியும். இன்னைக்கு எழுதுறத நாளைக்கு திருப்பி எழுதுனா நாளைக்கு எழுதக்கூடிய ஃப்ரெஷ் சாப்டர் எழுத முடியும். நிறைய பேருக்கு செயல் முன்னாலே செஞ்ச செயலை கொஞ்சம் பிழை திருத்தினா அதை கண்டினியூ பண்ண முடியும். நீங்க இன்னைக்கு ஒரு 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 ரிப்பேர் வேலையை செஞ்சு வச்சிருக்கீங்க, பர்ஃபெக்டா இருக்கு, இருந்தாலும் மறுபடியும் போய் அதுல சின்ன நகாசு வேலையில பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மூளை அதுக்கு செட் ஆயிடுது. அடுத்த இன்னொரு பைக் எடுத்து இன்னொரு ரிப்பேர் வேலையை பண்ணிட முடியும். மூளையை எவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு பழக்கிறது அதுதான் டாஸ்க். அப்புறம் அது எவ்வளவு நேரம் வேணாலும் அது இருக்கும். கவனம் குவிதல் இந்த நூற்றாண்டுடைய பிரச்சனையை ஒழிய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய மல்டி டாஸ்க்ங்கிற மாயை அல்ல. அப்படி மல்டி டாஸ்க் பண்ணக்கூடிய மேதைகள் எவரும் இல்லை. தான் மல்டி டாஸ்க் பண்றோம் அப்படின்னு மேனேஜிங் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க நினைப்பாங்க. மேனேஜிங் போஸ்ட்ங்கிறது உண்மையில அப்படி ஒரு போஸ்டே கிடையாது. மேனேஜிங் போஸ்ட் என்பது பெரும்பாலும் ஒருத்தர் நம்மளை கவனிக்கிறாருங்கிற பாவனையே கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நடிப்பு தான். அது வேலை கிடையாது, ஒரு பாவலை தான். மேனேஜர் இருக்கார் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாரும் கொடுக்கணும். அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு கேட்பாங்க. நிறைய முதலாளிகள் தொழில் இடத்துல போய் ஒரு நடிக்கிறாங்க. அவங்க முதலாளி இருக்கார் உங்களோட ஃபீலிங் கொடுத்தா வேலை நடக்கும், இல்லைன்னா வேலை நடக்காது. அந்த நடிப்புக்கு அவங்க மல்டி டாஸ்கிங் சொல்றாங்க. ஒரே நேரத்தில் ஃபோனை பேசுவாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, டிவியில் பார்த்துக்குவாங்க, கம்ப்யூட்டரில் செக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் இது எதுவுமே வேலை கிடையாது. அவங்கள உட்கார்ந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை போட சொல்லுங்க, ஆடி போய்டுவாங்க. தாங்க மல்டி டாஸ்க் பண்ணுறோம். ஆகவே எம்ப்ளாயிஸும் மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு சொல்லக்கூடிய முட்டாள் மேனேஜர்ஸ் உண்டு. ஆனால் அப்படி பண்ண முடியாது, வேலை நடக்காது. செய்கிற வேலையை முழு தீவிரத்தோட நான் சொன்னேன்ல, மூளை அதுக்காக பழகி அந்த செயலை அதுவே செய்ய ஆரம்பிக்கும் போது அது பர்ஃபெக்டாக முடியும். நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய வேலையே சரியா இல்லை. தன்னியல்பா பண்ண முடியும், கரெக்டாக வருது. யோசித்து பாருங்க. ஒரு கதையை நீங்கள் யோசித்து எழுதுனா ஏன் எழுத முடியல? ஒரு கட்டுரையை யோசித்து எழுதுனா ஏன் வாரக்கணக்கில் ஆகுது? சட்டால் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு 10 மணிக்குள்ள ஒரு நல்ல கட்டுரை எழுதி முடிச்சிருக்கீங்க. ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறவங்களுக்கு பற்றி யோசிச்சு பாருங்க. மாசக்கணக்கில் செய்யக்கூடிய வேலை இருக்கு, ஒரே நாளில் செய்ய முடியக்கூடிய வேலை இருக்கு. ஏன் மாசக்கணக்கில் செய்யக்கூடிய வேலை இருக்கு? மூளை அந்த செயலுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. அன்றாட மனநிலையில் இருந்து கொண்டு அன்றாட இயல்பில் இருந்து கொண்டு மூளை செய்ய ட்ரை பண்ணுது. அது நடக்காது. ஏன்னா அதுக்கான டூல்ஸ் மூளைகிட்ட இல்லை. அது வெறுங்கையை வச்சுக்கிட்டு கார் ரிப்பேர் பண்ண முடியாது, பண்ற மாதிரி தான் முடியுமா? கால் கைதான் முன்னாகும்.
அன்றாட மூளையை வச்சுக்கிட்டு ஸ்பெஷலான செயல்களை செய்ய முடியாது. அன்றாட மூளை ஸ்பெஷல் மூளையா மாறி அந்த செயலுக்காக தன்னை மாற்றிக்கக்கூடிய ஒரு பரிணாமம் வந்துருச்சுன்னா டக்குன்னு வேலை முடியும். அப்படி மாறுவதற்காக பயிற்சியை நாமளே அடைவதற்கு தான் இந்த நூற்றாண்டை நம்ம ட்ரை பண்ணணும். ஒவ்வொருவருக்கும் அது ஒண்ணு காமனா ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி இப்ப நான் சொல்றேன் இல்லையா, மல்டி டாஸ்கிங் ஒன்று கிடையாதுங்கிறதே ஒரு பயிற்சி தான். அப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப அந்த செயலை எப்படி செய்யணும்ங்கிறத அதில் உள்ள தடைகளை மட்டும் கற்றுக்கிட்டா போதும். எப்படி செய்யணுங்கிறத நீங்களே கற்றுக்கொள்ளும். மல்டி டாஸ்க் என்கிற ஒரு அபத்தத்தை விடுங்க, செயலில் குவி. நன்றி.